இந்த முறை இந்த எக்ஸிட் போல் ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க மெத்தடாலஜியில் ஏதோ பழுது. அவங்க அந்த எக்ஸிட் போல் கணிப்புகளை தரவுகளை தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த நடைமுறையில் ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. 290 கிட்ட வந்து என்டிஏ அலையன்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 10 ஆண்டுகள் கழிச்சும் வந்து இத்தனை சீட்டுகள் வெற்றி பெற்றாங்கன்னு எடுத்துக்குமா, இல்லைனா வந்து மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாமா? நீங்கள் யூபிஏ ஆட்சி வந்து 2G வழக்கு, 2G ஊழல் புகார் அதெல்லாம் சொல்லப்பட்டதை தவிர அது இல்லாமல் இருந்தாலும் அந்த ஆட்சி எழுந்திருக்கு. பாஜக வந்து ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாநிலங்களை வந்து நம்ம வெற்றி பெற்றுவோன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து புதிய மாநிலங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி பழைய ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த மாநிலங்கள் வந்து அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்ற விமர்சனம் இருக்குது. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் ரொம்ப நம்பிக்கையோட காத்திருந்தாங்க, அதில் பலத்த அடி வந்து. ஆனால் சரி, குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேசத்தை பற்றி கேட்கும் பொழுது இது வந்து யோகி ஆதித்யநாத்துடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை மோடியோட செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? யோகி ஆதித்யநாத் மீதே அதிருப்தி இருந்திருக்கக்கூடும், மக்களுக்கு ஓரளவு இருந்திருக்கக்கூடும்னு நினைக்கிறேன். மோதியை முழுக்க முன்னிலைப்படுத்தியது கூட ஒரு தரப்பினருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதாவது 3 முறை நரேந்திர மோடி பிரதமராகிவிட்டார் என்ற வரலாற்றில் பதிக்கப்படும். நேருவுக்கு பிறகு நரேந்திர மோடி தான் த்ரூ அவுட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில், கிழக்கிலேருந்து வடக்கு வரையில் நரேந்திர மோடி மட்டுமே முகமாக வச்சுருந்தோம். வெற்றி அந்த எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. அதனால் கொஞ்ச நாள் அவர் இருக்கட்டும், இப்போ பிரதமராக இருக்கட்டும், 3 முறை இருக்கணும்னு ஆசைப்பட்டால் முடிஞ்சாச்சு. அடுத்து வேறு யாராவது பிரதமராக தேர்ந்தெடுப்போமா என்கிற ஒரு பரிசீலனை நிச்சயமாக பாஜகவில் எழும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். தேர்தல் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கிளப்பியிருக்கு சார். குறிப்பாக பார்த்தோம்னா 2014லும் சரி 2019லும் சரி இந்த எக்ஸிட் போல்ஸ் விவகாரம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த முறை பார்க்கும்பொழுது எக்ஸிட் போல்ஸ்க்கும் ரிசல்ட்ஸ்க்கும் வந்து பெரிய அளவு வித்தியாசம் இருக்குது. என்ன தவறு நடந்திருக்கு, யார் சைடில் இந்த தவறு நடந்திருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? முதல்ல இது தவறு அப்படின்லாம் சொல்ல முடியாது. யூகத்தின் அடிப்படையில் கருத்து கணிப்போ எக்ஸிட் போலோ எல்லாமே வெறும் யூகம்தான். ஆனால் தேர்தல் முடிவுகள் என்பது யதார்த்தம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு எக்ஸாமினேஷன் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி இங்கே சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு 80 மார்க் வரும் அப்படின்னா 100 மார்க்கும் வரும், அல்லது 70 மார்க்கும் போகும், 60 மார்க்கும் வரும். இது நம்ம சொல்கிறது வந்து யூகத்தின் அடிப்படையில். அதனால் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாகும். அனலைஸ் பண்ணுறதுக்கு அலசி ஆராய்வதற்கு ஒரு வகையாக தான் இருக்குமே தவிர எக்ஸிட் போலே முடிவு அப்படின்னு எடுத்துகிட்டோம், எக்ஸிட் போலே நடத்திட்டு போயிருக்கலாம். அது ஒரு பக்கம். இந்த முறை இந்த எக்ஸிட் போல் ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க மெத்தடாலஜியில் ஏதோ பழுது. அவங்க அந்த எக்ஸிட் போல் கணிப்புகளை தரவுகளை தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த நடைமுறையில் ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. அதாவது பூர்த்தி ஆகலை, அவங்களுடைய நடைமுறையில் ஏதோ ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு முழுமை கிடையாது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆக அதை வந்து பரிசீலிக்க வேண்டியது அந்த புள்ளி விவர ஆய்வு நிறுவனங்களுடைய வேலை. பட் நமக்கு அதிகாரப்பூர்வமாக தேர்தல் முடிவுகள் தான். இது இன்னொரு தகவல் சொல்லி ஆகணும், இந்த இடத்துல நிச்சயமாக சொல்லி ஆகணும். தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்புறம் எக்ஸிட் போல் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நிறுவனங்கள் செய்கிறது, கார்ப்பரேட் நிறுவனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது, அப்படிலாம் அரசியல் நோக்கமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அதெல்லாம் அதில் வந்து உண்மை கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் நடத்துகிற அந்த எக்ஸிட் போல் நம்ம கட்சிக்கு சாதகமாக ஒரு 2 சீட்டு கூட போடுங்க, போட்டாலும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அது சாத்தியம் உண்டானா உண்டு, அதெல்லாம் சாத்தியம். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட தேர்தல் முடிவுகள் அப்படி இல்லை என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். எல்லாரும் அப்போ அந்த அரசியல்வாதிகள் என்ன நினச்சாங்க, தேர்தல் வாக்கு எண்ணிக்கை எந்திரம் இருக்குல்ல, அதன் மீது பழிய போட ஆரம்பித்தாங்க. ஒருவேளை கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் இது இப்படியே பழிச்சிடுச்சுன்னா நம்ம தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இயல்பு தான், அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் காரணம் சொல்லுவாங்கள்ல. இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா ஏன் ஃபெயில் ஆனேன்னு தெரியுமா, அந்த நேரத்தில் எனக்கு கை வலிச்சுது, யோசிச்சா தோணலை, இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒருவேளை நமக்கு வெற்றி வாய்ப்பு இழக்க நேரிட்டால், இடங்கள் குறைந்து போனால் நம்ம என்ன காரணம் சொல்லலான்றதுக்காக தேர்தல் ஆணைய
தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மேலே பழிய போட ஆரம்பித்தாங்க. இது இயல்பு. நான் எல்லாமே அரசியல் தான், அரசியல்வாதிகள் அரசியல் தான் பண்ணுவாங்க, அது ஒன்றும் விமர்சிக்க முடியாது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்ட முடிவுகள் மூலம் என்ன தெரியுதுன்னா, வாக்குப்பதிவு இயந்திரத்தை யாரும் ஹேக் செய்ய முடியாது. அந்த நம்பகத்தன்மைன்றது வந்துடுச்சு. நம்பகத்தன்மை வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபெயில், முதல் வெற்றி தேர்தல் ஆணையத்துக்கு. இதில் வெற்றி பெற்றது என்டிஏவா இந்தியா கூட்டணியா அப்படின்ற விவாதம்லாம் பண்ணலாம். முதல் வெற்றி தேர்தல் ஆணையத்துக்கு. அவங்க வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டாங்க. இந்த முறை வந்து பெரிய அளவுக்கு வன்முறையில் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்கள் வந்து வாக்குப்பதிவு தண்ணியில் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில ரொம்ப குறைந்த சம்பவங்கள் தான், கண்ணுக்கு தெரியாத சம்பவங்கள் தான் நடந்தது. இருந்தாலும் 7 கட்ட தேர்தல் விமர்சிக்கப்பட்டது. இந்த விமர்சனம் இருந்தார், பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த முடிவு சரி, அவங்க நியாயமாக நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துக்குது. அவங்க அங்கே உள்ள நிறுவனத்தில் இருக்கிற சில பேர் மீது கூட சந்தேகம் எழுப்பலாம். ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம இங்கே சொல்லி ஆகணும். 7 கட்ட தேர்தல்லாம் தேவை. 7 கட்ட தேர்தல் கூட இருக்கலாம். 45 நாள் ஒரு நாட்டில் தேர்தல் நடத்தினா அப்போ எங்கே போகிறது நமக்கு? ஆகையினால் அதை சுருக்குவதற்கான நடைமுறைக்கு நம்ம இந்த நவீன தொழில்நுட்பத்தை கையாண்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அது பண்ண முடியும் தேர்தல் ஆணையம். எப்போ தெரியுமா? முதல் கட்ட வாக்குப்பதிவில் பர்சன்டேஜ் முதல்ல வெளியிட்டாங்க. அப்புறம் இறுதியான ஃபைனலைஸ்டு வாக்குப்பதிவு எண்ணிக்கையை வந்து சொல்கிறதுக்கு கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டாங்க. கோர்ட்டு போனோடனே வெளியிட வந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்ட தேர்தலெலாம் டக்குன்னு வெளியிட்டாங்க. அப்போ அது முடியும் அப்படின்னா தேர்தல் குறுகிய ஒரு 10 நாள் வேண்டாம், அதாவது இதே 7 கட்ட தேர்தலில் நடத்துங்க. 3 நாளுக்கு ஒரு தடவை நடத்தி முடிஞ்சுன்னா 20 நாள்லேயே முடிஞ்சு போயிடும். ஆக அதை பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகிறது. இனிமேல் அந்த மாதிரி விமர்சனங்கள் வராமல் இருப்பதற்கு இந்த முடிவு காப்பாற்றுச்சு, மீறி அவங்களோட நடைமுறை காப்பாற்ற வேண்டும். ஓகே சார், இப்போ 290 கிட்ட வந்து என்டிஏ அலையன்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 10 ஆண்டுகள் கழிச்சும் வந்து இத்தனை சீட்டுகள் வெற்றி பெற்றாங்கன்னு எடுத்துக்குமா, இல்லைனா வந்து மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாமா? ஒரு கருத்து தம்பி, எப்போவுமே ஒரு கட்சி 10 வருஷம் இருந்தாலே மேலே ஒரு அதிருப்தி ஏற்படும். நீங்கள் யூபிஏ ஆட்சி வந்து 2G வழக்கு, 2G ஊழல் புகார் அதெல்லாம் சொல்லப்பட்டதை தவிர அது இல்லாமல் இருந்தாலும் அந்த ஆட்சி இழந்திருக்கும். ஏன்னா ஒரு மக்கள் எப்பவுமே இப்போ பிஜு ஜனதாதள் ஒடிசா மாநிலத்தை அவர் மேலே பெரிய புகார் எதுவும் கிடையாது. நல்லா தான் ஆட்சி பண்ணார். அரசியல் விட்டுரும், அது அரசியல் ஒதுக்கினா கூட 22 ஆண்டுகள் அவர் ஆட்சி புரிஞ்சார். ஆனாலும் மக்கள் அலுப்பு தட்டுதில்லை. ஒரு ஆட்சி மீது அதிருப்தி, கோபம், விரக்தி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அலுப்பே தட்டும். ஒரு நாள் சட்டை மாற்றணும், மறுநாள் சட்டையை மாற்றிக்கணும். ஒரு நாள் போடுற சட்டை இன்னொரு நாள் போடல. இதே நிலை தான் வேறு சில மாநிலங்களில் கூட இருக்குது. அதனுடைய விளைவு தான் அந்த ஆட்சி மாற்றங்கள். பாஜக தலைமையிலான, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீது தேசிய அளவில் ஒரு அலுப்பு ஏற்படுத்துறது ஒன்று. ரெண்டாவது, நிச்சயமாக நீங்கள் அவங்க ஆட்சிக்கு வந்தபோது அளித்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. நம்ம அதை வந்து மாற்று கருத்தே இல்லை. அது ஏன் அதை நிறைவேற்றலை, அதுக்கான காரணங்கள் என்னன்றதை தெளிவாக சொல்லலை. கருப்பு பணத்தை கொண்டு வரல, வேலை வாய்ப்பு இவ்வளோ கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரலை, விவசாயிகள் வருமானம் ரெட்டிப்பாக்க ஒரு சைடில் எதுவுமே நிறைவேற்றலை. ஆனால் அத்தனையுமே 100% நிறைவேற்றணும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஒரு குறிப்பிட்ட அளவாவது நிறைவேற்றியிருக்கணும், அது செய்யலை. இது மாதிரி பல புகார்கள் 10 ஆண்டுகள் இருந்த கொஞ்சம் கோபமும் இருக்குது, கொஞ்சம் அலுப்பும் இருக்குது, ஒரு மாறுதல் தேவை என்ற எண்ணமும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த முறை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் சார், இப்போது இன்னொரு விமர்சனம் என்ன வருதுன்னா, பாஜக வந்து இந்த முறை பல மாநிலங்களில் புதிய கணக்குகள்லாம் வந்து தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா கேரளாவில் வந்து தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. பட் என்ன பார்க்கப்படுதுன்னா, பாஜக வந்து ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாநிலங்களை வந்து நம்ம வெற்றி பெற்றுவோன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து புதிய மாநிலங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த மாநிலங்கள் வந்து அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்ற விமர்சனம் இருக்குது. எப்படி? கண்டிப்பாக. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க, அதில் பலத்தை அடி வாங்கிட்டாங்க. அதுக்கு 2-3 காரணங்கள். ஒன்று, மாநில அரசனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வேட்பாளர்கள் தேசிய தலைவி ஒப்புதல் அளித்ததா தெரியாது. அதில் ஒரு சில சர்ச்சைகள்லாம் உண்டு.
மாநில பாஜக தலைமை யார் பேரெல்லாம் பரிந்துரைக்க அனுப்பிச்சதோ அவங்களெல்லாம் நிராகரிச்சது சொல்லப்பட்டதான், யூகம்தான், அதிகாரப்பூர்வமாக யாருக்கும் தெரியும். அதெல்லாம் நிராகரிச்சுட்டு வேறு சில வேட்பாளர்களை களம் இறக்கினாங்க அப்படிங்கிற ஒரு புகார் ஒன்று. ரெண்டாவது, மாநிலத்திலேயே வந்து உங்களுக்கு ராமர் கோயில் பெரிய பலனை தரவில்லை. ரெண்டு அவங்க வாக்குறுதிகள் எல்லாவற்றையுமே சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு அந்த வெறுப்பை ஒன்று. இந்து முஸ்லீம் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதனுடைய பலன்தான். ஏன்னா அந்த மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறார், 80 பேர் இந்துக்கள், 20% முஸ்லீம்கள், அதை பற்றியெல்லாம் சர்ச்சையெல்லாம் கிளப்பி பேசினார். அதில் 80% தான் போகிறோம் என்கிற மாதிரியெல்லாம் சில பிஜேபி ஆட்கள் பேசுனாங்க. எங்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகள் வேண்டாம், இந்து வாக்குகள் போகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் ஒன்று மறந்துட்டாங்க, இப்படி பேசுவதும் இஸ்லாமிய வெறுப்பு பேசும்போதும் இஸ்லாமியர்கள் ஓட்டு கன்சாலிடேட் ஆகிடும். அவங்க முழுக்கவே இந்த 20% முழுக்க எதிர்கட்சிக்கு போட்டுருவாங்க. எதிரே நிற்கிறது இந்தியா கூட்டணி மட்டும்தான், மாற்று கட்சிகள் இல்லை, ஒரு சாலிடாக நிற்கிறாங்க. இப்போ 20%ம் சிறுபான்மையர் உங்கள் அங்கே போயிடும். 80% இந்துக்கள் முழுக்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்லை, அவங்களே ஒரு கணிசமான காங்கிரஸுக்கு இந்திய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தருவாங்க. அவங்கள ஒரு கணிசமான பேர் மாற்று தரப்பினருக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஜாதிய ஓட்டுகள் அங்கே போயிருக்கும், ஜாதிய ஓட்டுகள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விவகாரங்களை தவிர்த்திருக்கலாம், அதை தவற விட்டார்கள். இந்த தேர்தல் பிரச்சார பரப்புரையில் நிறைய கோளாறுகள் பரப்புரையில் பேசின பேச்சுக்கள் எல்லாமே வெறுப்பூட்டும் வகையில் இருந்தது. இந்த விரக்தி கோபம் வந்து நிச்சயமாக வெளிப்பட்டிருக்கு. ஆனால் சரி, குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேச பற்றி கேட்கும் பொழுது இது வந்து யோகி ஆதித்யநாத்துடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை மோடியோட செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா யோகி ஆதித்யநாத்தே வந்து அங்கே சரியாக வேலை செய்யலை, ஏன்னா வந்து மோடி வந்து யோகி ஆதித்யநாத்துக்கே வந்து செக் வைக்கணும்னு பார்த்தாரு, ஆனால் வந்து மோடிக்கே வந்து யோகி ஆதித்யநாத் செக் வச்சாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. எது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது? எது உண்மைன்னு யாருக்குமே தெரியாது. யூகத்தின் அடிப்படையில் சொல்ல போனால் யோகி ஆதித்யநாத்தை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தியிருக்காங்க மேலிடம் என்று கூறப்படுகிறது ஒன்று. ரெண்டாவது, அவர் விரும்பிய களத்தில் யூபி முதலமைச்சர் அவர் தான். அவர் சொன்ன வேட்பாளர்களை பரிந்துரை பண்ணி ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன்று. யோகி ஆதித்யநாத் மீதே அதிருப்தி இருந்திருக்கக்கூடும், மக்களுக்கு ஓரளவு இருந்திருக்கக்கூடும்னு நினைக்கிறேன். மோதியை முழுக்க முன்னிலைப்படுத்தியது கூட ஒரு தரப்பினருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இஸ்லாமியர் வெறுப்பு இருக்கலாம். மூன்றாவது ஃபேக்டர் மிக மிக முக்கியமானது, சமாஜ்வாதி, அகிலேஷ் தலைமையிலான சமாஜ்வாதி மிகச்சிறப்பாக தீவிரமாக செயல்பட்டிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபீல்டு ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்கன்ட்டு நமக்கு கிடைச்ச தகவல்கள் இருக்குது. ஆக அந்த உழைப்பு அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. சமாஜ்வாதி கட்சிக்கு கணிசமான இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆக அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. இதெல்லாம் ஒரு ஃபேக்டரில் ஒரு 2 காரணங்கள் 3 காரணம் சொல்லுவாங்க, பல காரணங்கள் சேர்த்து தான் சொல்லணும். நல்லா கவனிக்கணும். ஃபைசாபாத்தில் தோற்று போனது மட்டும் இல்லை, அயோத்தியிலே பின்னடைவு இருக்குது. அப்படின்னா இந்த இது என்னன்னு பார்க்க வேண்டிய, பரிசீலிக்கப்பட வேண்டிய சூழல். ஏன்னா இப்போ நீங்கள் இந்து மதத்தினுடைய காவலர்கள் நாங்கள் தான், எதிர்கட்சி இல்லைன்னு பிரச்சாரம் இருக்கல, அதுவே அடிபட்டு போச்சு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் பாஜக தன்னுடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இப்போது 240 சீட்டு பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க, 292 என்டிஏ வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் ஷோராக என்டிஏ கவர்மெண்ட் தான் அடுத்து ஃபார்ம் ஆகும்னு ஷோராக சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ இருக்கிறதுனால பிஜேபி தன்னோட வாய்ப்பை விட்டு கொடுக்காது. அவங்க இன்னொரு 5 ஆண்டு பூர்த்தி செய்ய வேண்டும். நரேந்திர மோடி எவ்வளோ காலம் இருக்காரு தெரியாது, அவர் தான் இருப்பார்னு சொல்கிறேங்க. எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, நரேந்திர மோடி 75 வயதில் நிச்சயமாக இருப்பார். அதாவது 3 முறை நரேந்திர மோடி பிரதமராகிவிட்டார் என்ற வரலாற்றில் பறிக்கப்படும். நேருவுக்கு பிறகு நரேந்திர மோடி தான் 3 முறை ஆட்சி அமைத்தார் தொடர்ந்து என்கிற ஒரு வரலாற்றில் பதிவாயிடும். அதுக்கு பிறகு பிஜேபி ஆட்சி நீடிக்கும், பிஜேபி தலைமையிலான ஆட்சி நீடிக்கும். ரெண்டாவது, அவங்க பாஜக சக கூட்டணி கட்சிகளை எந்த அளவுக்கு நடத்துகிறது என்பதை பொறுத்து அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களோட இருக்கும். பழையபடி இதே ஜேடியு, அதாவது நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியை எப்படி நடத்துகிறாங்க,
அவங்களுக்கு உரிய மரியாதை, அவங்களுக்கு அவங்க கேட்குற அமைச்சர் பதவி இதெல்லாம் எப்படி தராங்கன்னு பொறுத்து இருக்குது. அவங்கள மனசை திருப்திப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும். 2 மாநிலமே சிறப்பு அந்தஸ்து கேட்டுட்ருக்காங்க. அதை என்ன செய்ய போகிறாங்கன்னு இதெல்லாம் கணக்கு இருக்குது. ஒருவேளை இப்படியும் நான் பார்க்குறேன், பாஜக இன்னும் சிறப்பாக செய்தல் பெற்று பழைய தவறுகளெல்லாம் களைந்து எதிரணியில் இருக்கிற கட்சிகளை கூட ஈர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இல்லை. அது வந்து நடக்குமா நடக்காத தெரியாது. ஆனால் அது இல்லைன்னு கண்ணமூடி சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழல் வந்தால் சரி பரவாயில்ல, இப்போ பாஜக திருந்திடுச்சு, பாஜக ஆட்சி மத்தியில் திருந்திடுச்சு அப்படின்லாம். இதெல்லாமே நடக்கும் போது இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சிகளும் வந்து நம்ம சரி என்னதான் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பாஜக தான் நடத்துது, அவங்க மூலமாக நமக்கு பல காரியங்கள் சாதிச்சுக்கணும், சரி அவங்களோட செஞ்சு போகலாம், அவங்கக்கிட்டேருந்து 2 மந்திரி பதவிகளை வாங்கிக்கலாம், நம்ம மாநிலத்துக்கு செய்யலாம் என்கிற பார்வை கூட வரலாம். இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. நடக்கும், நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒன்று. எல்லாத்த விட இன்னொரு கருத்து என்ன சொல்லணும், நரேந்திர மோடி அவர்கள் இந்த 5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருப்பாரா? என்னுடைய யூகம். ஏன்னா பாஜக பின்னாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ் கட்சி அமைப்புகள் பலவெல்லாம் பார்ப்பாங்க. சரி நரேந்திர மோடியை மட்டும்தான் இந்த தேர்தலை முன்னிலைப்படுத்தணும். த்ரூ அவுட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில், கிழக்கிலேருந்து வடக்கு வரையில் நரேந்திர மோடியை மட்டுமே முகமாக வச்சுருந்தோம். வெற்றி அந்த எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. அதனால் கொஞ்ச நாள் அவர் இருக்கட்டும், இப்போ பிரதமராக இருக்கட்டும், 3 முறை இருக்கணும்னு ஆசைப்பட்டால் முடிஞ்சாச்சு, அடுத்து வேறு யாராவது பிரதமராக தேர்ந்தெடுப்போமா என்கிற ஒரு பரிசீலனை நிச்சயமாக பாஜகவில் எழும். ஆனால் சார் இப்போ 2014லையும் சரி 2019லையும் சரி அவங்களுக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டில் வந்து இந்த 2 கவர்மெண்ட்டை காட்டிலும் இப்போ அணுகுமுறைன்றது வேறு விதமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இருந்தால் தான் அவங்களால சர்வைவ் ஆக முடியும். இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்ல வந்தேன், நான் ஏற்கனவே சொன்னது, ஒருவேளை நரேந்திர மோடியோ இப்போ சரி கொஞ்ச காலம் இருந்துட்டு அவர் பிரதமரை மாற்றுகிறார்கள் என்று சூழல் வந்தால் சரி நாங்கள் நரேந்திர மோடிக்கு தானே விமர்சனம் பண்ணுறோம், இன்னொருத்தர் வர்றார், அவரை நம்ம பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிறது பரவாயில்லையே. இப்போ வாஜ்பாய் மாதிரி ஒருவர், வாஜ்பாய் எல்லோரையும் அரவணைத்து சென்ற ஒரு தலைவர், அவரை மாதிரியான ஒரு தலைவர் பாஜகவுக்கு பிரதமராக முன்னிலைப்படுத்தப்பட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட ஆதரவு தெரிவித்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நடக்குவதற்கான சாதி. ஏன்னா கொள்கை அளவில் திமுகவும் பாஜகவுமே முரண்பட்டது. ஆனால் வாஜ்பாய்க்கு 5 ஆண்டுகள் முழு ஆதரவு கொடுத்தார்கள். வாஜ்பாய் ஆட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆதரவு அளித்தவர் திமுக மட்டும் இல்லை, பல கட்சிகள், நேஷனல் கான்ஃபரன்ஸ் தேசிய மாநாடு கூட ஆதரவு அகாலிதளம் ஆதரவு திரிணாமுல் ஆதரவு தெரிவித்தது. ஆக அந்த மாதிரி ஒரு சூழல் கூட வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நரேந்திர மோடி தான் வேணான்ட்டோம், அவர் இப்போ இல்லை, பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சார் நீங்கள் பல கவர்மெண்ட்டை வந்து உங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்தால் தான் வந்து ஒரு வளர்ச்சி வரும், அல்லது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்கனாமி இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போது பாஜக வந்து 2 கவர்மெண்ட் ஃபுல் மெஜாரிட்டியோடு இருக்காங்க. இந்த கோலேஷன் கவர்மெண்ட்னால ஏதாவது வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? ஒன்றும் ஆகாது. இன்ஃபேக்ட் 2 டேர்மில் வந்து மெஜாரிட்டி பலத்தோடு தான் பாஜக இருந்தது. என்ன விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டது, என்ன வேலை வாய்ப்பு கிடைத்தது, என்ன பொருளாதார மேம்பாடு இருந்தது, இன்னும் இன்னல்கள் தானே அதிகரிச்சது, என்ன புகார் இருக்கு இல்லையா? அதே ஆனால் வாஜ்பாய் காலத்தில் மைனாரிட்டி, அதாவது மற்ற கட்சிகளோட ஆதரவு தான் அவர் 5 வருஷம் ரன் பண்ணார். நிறைய வளர்ச்சி இருந்தது. ஐடி தொழில்நுட்பம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, நாடு முழுவதும் தங்க நாற்கரம்ன்ற திட்டம் கொண்டு வந்தது. இது மாதிரி பல திட்டங்கள். சென்னையில் வந்து நிறைய ஐடி கம்பெனிகள்லாம் வந்தது. இப்போ சென்னையில் இது திறமணியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைடல் பார்க் அவர் காலத்தில் உருவானது. பல பல தொழிற்சாலைகள் வந்தன. அது உலக நாடுகளின் அங்கீகாரம் பெற்றது. உலக நாட்டின் மூலம் இந்தியாவுக்கு ஒரு கௌரவமே கிடைத்த அணு ஆயுத சோதனையின் மூலமாக தோஹாவில் வந்து முரசொலிமாறன் தொழிலமைச்சர் பங்கேற்று இந்தியாவுடைய பெருமையை நிலைநாட்டினார். இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. உலகளவிலும் இந்திய அளவிலும் பல்வேறு முன்னேற்றங்கள் காணப்பட்டது. வாஜ்பாய் தலைமையிலான பலம் குறைந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவில் செயல்பட்ட ஆட்சி. அதனால் இப்போது அது மாதிரி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கூட்டணி கட்சியாக இருந்தால்
மாநில கட்சிகளோட கை ஓங்குவது தவறில்லை. அப்படி இருந்ததுன்னா மாநிலங்களை மதிக்கிற ஒரு மத்திய அரசாக இருக்கும். மாநில உரிமைகளை மதிக்கிற மத்திய அரசாக இருந்தால் மாநில தங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஒன்று, கடந்த பாஜக ஆட்சியில் அதுதானே இல்லையே, அந்த புகார் இருந்ததில் ஒன்று. ரெண்டாவது, ஊழல் பெருமளவு கட்டுப்படும், தாந்தோணித்தனமாக ஊழல் செய்ய மாட்டாங்க. மூன்றாவது, சர்வாதிகார பாதையில் செல்வதற்கான சாத்தியக்கூறு இருக்காது. 71 இந்திரா காந்தி அம்மையார் மகத்தான வெற்றி பெற்றார், சர்வாதிகார பாதைக்கு போனார். அது மாதிரி ஒரு சூழல் அமையாது. ஆக இதெல்லாம் நல்லது தான், பாஜகவுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது என்று தான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். சேனல் 5 தமிழுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.